நான் இப்போ உங்களுக்கு சில சிங்கள வார்த்தைகள் சொல்லி தரப்போறேன். மட தேகக் ஹம்புனா. மட எனக்கு, தேகக் ஒரு பரிசு. தேகண்டா பரிசு, தேகக் அப்படி என்றால் ஒரு பரிசு. ஹம்புனா கிடைச்சது. மட எனக்கு, தேகக் ஒரு பரிசு, ஹம்புனா கிடைச்சது. மட தேகக் ஹம்புனா எனக்கு ஒரு பரிசு கிடைச்சது. ஏக அப்பி பலமு. ஏக அப்பி பலமு. ஏக அதை, அப்பி நாங்கள், பலமு பார்ப்போம். மம் மேக கடனவா. மம மேக கடனவா. மம நான், மேக இதை, கடனவா. கடனவாண்டா உடைக்கிறது பிக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டு கடனவான்னு சொல்லுவோம். அப்போ மே தேக மம எரல பலனவா. இந்த பரிசை நான் திறந்து பார்க்கிறேன். எரல பலனவான்னு சொன்னா திறந்து பார்க்கிறது. மே முகத்து தன்னவது. மே இது, முகத்து என்ன, தன்னவது தெரியுமா, தன்னவது தெரியுமா. மிக தமாய் இதுதான் வட்டினாம பொத். வட்டினாம, வட்டினாமன்னு சொன்னா பெருமதியான, வட்டினாமன்னு சொன்னா பெருமதியான, வட்டினாம பெருமதியான, பொத். பொத் என்றால் புத்தகம். வட்டினாம பொத் பெருமதியான புத்தகம். சிங்கள சஹ දෙමළ. සිංහල සහ දෙමළ. මේක දෙමළ පොත, මේක සිංහල පොත. இது தமிழ் புத்தகம், இது சிங்கள புத்தகம். දෙකම එක පොතයි. ரெண்டும் ஒரே புத்தகம்தான். නමුත් මේක දෙමළින් තියෙනවා. නමුත් ஆனாலும் මේක දෙමළින් තියෙනවා. இது தமிழ்ல இருக்குது. මේක සිංහලෙන් තියෙනවා. இது சிங்களத்துல இருக்குது. பிரேம் ராவத் மஹதாගේ පොත. பிரேம் ராவத் என்று சொன்னால் பிரேம் ராவத் அவர்களுடைய, மஹதாගේ அந்த ஐயாவுடைய பொத்த புத்தகம். மே பொத்தே நம்ம, இந்த புத்தகத்தின் பெயர் உள்ளத்தின் குரல். இங்க வந்துட்டு ஒப்பட்டம சவான் தென்னு இருக்குது. சரியா? இது ஹதவத்தே ஹண்டன்னு வரணும். விளைக்கா? உள்ளத்தின் குரல்னு சொன்னா, உள்ளம்னு சொன்னா ஹதவத்தை உள்ளம், குரல்னு சொன்னா ஹண்ட. உள்ளத்தின் குரல்னு சொன்னா ஹதவத்தே ஹண்ட அப்படின்னு வரும். ஆனா இதுல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஒபட்டம சவான் தென்னு. ஒப நீங்கள், ஒபட்டம உங்களுக்கே, சவான் தென்ன, சவான் தென்னு சொன்னா கேளுங்கள், நீங்கள் உங்களையே செவிமடுங்கள் அப்படின்ற மாதிரி இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இதை நாங்கள் டிரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, உள்ளத்தின் குரல் சொல்லும்போது ஹதவத்தே ஹாண்டடு வரும். மம மே பொத்த கியவண்ண ஹதன்னி. நான் இந்த புத்தகத்தை வாசிக்க போறேன். மம நான், மே பொத்த இந்த புத்தகத்தை, கியவண்ண ஹதன்னே வாசிக்க போறேன். மிக ஹொந்த பொத்தாக், இது நல்ல புத்தகம். இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்களும் சிங்களம் படிக்க விரும்பினா 0777 484 456 இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. 18ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது.